ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல். இந்த தொடர் செய்தியில முதலாவது பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் அல்லது நடத்துவத்துவம் என்று சொல்லலாம், லீடர்ஷிப். சரிங்களா? இந்த லீடர்ஷிப்னுடைய ஒரு அறிமுக செய்தியாக, அதாவது இந்த தொடர் செய்திகளுடைய ஒரு அறிமுக செய்தியாக இது இருக்கும். உங்களுடைய கவனங்களை செலுத்தி இதை கவனிப்பீர்களானால் தொடர் செய்திகளுடைய ஒரு ஆரம்பமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கூட ஆரம்பிச்சோம்னா உங்களிடம் ஒவ்வொருவரிடம் கண்டிப்பா ஒரு கருத்துக்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, பகிர்ந்து கொள்வீங்க. ஆனால் இந்த வேதாந்தத்தின் அடிப்படையிலான இந்த தலைமைத்துவம் அல்லது நடத்துவத்துவம், லீடர்ஷிப் என்பது இதனை விளக்கப்படுத்துவது என்பது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அது சற்று கடினமான காரியம்தான். இதை குறித்து தான் இன்றைக்கு முழுமையாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஓகே, இந்த தலைமைத்துவத்தினுடைய அறிமுகமாக நம் பழைய ஏற்பாட்டினுடைய தலைவர்களை குறித்து நம் சற்று யோசித்து விட்டு நம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தலைமைத்துவம்னா என்னன்னு தெரியும். அதுல குறிப்பிடத்தக்க நபர்களை யார் என்று கேட்போமானால் உங்களுக்கு மோசேவை கண்டிப்பா என்ன பண்ணும், ஞாபகம் வருகும். இப்ப மோசே யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானுடைய எல்லை வரைக்கும் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய மகிமையினாலே வழி நடத்தின ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அதன் பின்பு மோசேனுடைய தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டு யோசுவாவினுடைய நாட்களிலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் கானான்குள்ளே பிரவேசித்து அந்த கானான் தேசத்தை கைப்பற்றி அதனுடைய நிலத்தை பிரித்து கொள்கிற அந்த காலகட்டத்திலே அந்த ஜனங்களை வழி நடத்திருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா யோசுவாவுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை விசாரித்து வழி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளுடைய நாட்களுக்கு பின்பாக ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசத்தை அல்லது இரண்டாக பிரிந்த போதும் கூட ராஜாக்கள் என்ன பண்ணினார்கள், வழி நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பின்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போய் மீண்டும் விடுதலை பெற்று ஆலயத்தை கட்டும்படியாக வந்த போது செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற தலைவர்கள் அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை என்ன பண்ணினார்கள், வழி நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய தலைமைத்துவத்தை பார்க்கும் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அநேகர் உண்டு. குறிப்பிடத்தக்கவர்களா மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்களுடைய நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்ததை பார்க்கிறோம். பின்பு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற சிறந்த தலைவர்களை பார்க்கிறோம். நீங்கள் அப்படியே பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துக்கு வரும்போது புதிய ஏற்பாடு யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தீர்க்கதரிசியிடமிருந்து அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அந்த சுவிசேஷ புத்தகங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். யோவான் ஸ்நானனுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக சபையை பிறந்ததுக்கு அப்புறம் மூப்பர்கள் நடத்துனர்களாக சபையை வழி நடத்துகிறதை நாம் அறிந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தானே? அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய தலைவர்கள் தேசத்தை வழி நடத்தினார்கள். புதிய ஏற்பாட்டினுடைய தலைவர்கள் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு சபையை வழிநடத்துகிற மூப்பர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஓகே, இந்த தலைமைத்துவம்னா என்ன அப்படின்னு நீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் செயல்பாடுகள் மீது செல்வாக்கு செலுத்தும் செயல்முறையை தான் தலைமைத்துவம் என்று நம்ம விளக்கப்படுத்தலாம். அப்ப ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி ஒரு குறிப்பிட்ட குழுவினரை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தி அவர்களை செயல்படுத்த வைப்பது என்னதுங்க, தலைமைத்துவம். அப்ப தலைவர் என்பவர் தனிமையில் இருக்க முடியாது. தலைவரை பின்பற்றுகிற பின்பற்றாளர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். அப்ப தலைவனும் மக்களும் அப்படிதான் அந்த குழு செயல்படும். அதாவது முன் தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை நோக்கி குழுவினரை வழிநடத்தி அந்த இலக்குகளை அடையும்படி அந்த குழுவினரை செயல்பட வைப்பவரே தலைவர் அல்லது வழிநடத்துனர் அல்லது மூப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அளவிலான தலைவர்களும் இருக்கிறாங்க, மாநில அளவிலான தலைவர்களும் இருக்கிறாங்க, மாவட்ட அளவிலான தலைவர்களும் இருக்கிறாங்க, உள்ளூர் அடிப்படையிலான தலைவர்களும் இருக்கிறாங்க. இதை தேசத்தை வழிநடத்துகிற தலைவர்களை பார்க்கிறோம். இந்த முன்னாட்களிலே மாபெரும் தலைவர்கள்
இருந்து அவர்கள் மக்களை நல்வழியிலோ அல்லது மோசமான வழிகளிலோ நடத்தின அநேக சரித்திரங்களையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இப்படி தலைமைத்துவம் ஒன்று இருக்கிறது. தலைமைத்துவத்துக்கு கீழாக ஒரு இலக்கை நோக்கி ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவினர் செயல்பட்டு அந்த தலைமைத்துவமானது அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தி அவர்களை செயல்படுத்துகிற அந்த முறைமையை தான் நம்ம என்னன்னு சொல்லுகிறோம், தலைமைத்துவம் என்று அழைக்கிறோம். அந்த தலைவர்கள் அந்த வழி நடத்துகிற அந்த நபர்களை நல்ல வழியிலோ அல்லது மோசமான வழியிலோ நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்து இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு தலைமைத்துவம், அதை பின்பற்றுகிற ஜனங்கள் என்று இருக்கிற இந்த காரியத்துல இந்த தலைமைத்துவத்தை செயல்படுத்துகிற அந்த பொறுப்பை குறித்து நாம் சில காரியங்களை நாம் நிதானித்து பார்க்கலாம். ஒருவர் எப்படி தலைமைத்துவவாதியாக மாறுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் எப்படி தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்? ஒருத்தர் எப்படி வழி நடத்துனர் ஆகிறார்? அவர் பிறக்கும் போதே பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு நபராக இருக்கிறாரா அல்லது ஒரு நடத்துனராக ஆக்கப்படுகிறாரா? நடத்துனர் என்பது அந்த தலைமைத்துவத்தை நான் சொல்லுகிறேன். சரிங்களா? சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் போதே நடத்துனராக பிறக்கின்றனர் என்று சிலர் சொல்வது உண்டு. இந்த கருத்துக்கு ஏற்ற வகையில சிலர் தாம் விரும்பியபடி மற்றவர்களை இணங்க செய்து அவர்கள் மூலமாக சில இலக்குகளை அடைந்து மற்றவர்களை ஒருங்கிணைக்கும் தன்மைகளை பிறப்பிலேயே கொண்டவர்களாகவும் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பவுலை நம்ம சொல்லலாம். பவுல் உங்களுக்கு தெரியும்ல. பவுலை பற்றி சொல்லும் போது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரைக்கும் வாசிக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஓகே, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஓகே, அப்ப யூத முறைமையின்படி ஒரு தலைவருக்கான தகுதியை பிறப்பின் அடிப்படையிலேயே கொண்ட ஒரு நபர் யாரு? பவுல். பிறப்பிலேயே அவர் யாரு? ஒரு யூதனா இருக்கிறாரு, ஒரு இஸ்ரவேலனா இருக்கிறாரு, பென்யமீன் கோத்திரத்தாரா இருக்கிறாரு. அப்ப ஒரு வழிநடத்தும் பண்புகளை பிறக்கும் போதே பிறப்பின் அடிப்படையே ஒரு பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இந்த பவுலை கொண்டு போய் நீங்கள் எங்க அமர்த்தினாலும் அந்த ஜனங்களை அவரால் ஒருங்கிணைக்க முடியும், அந்த குழுவை அவரால் வழிநடத்த முடியும். அந்த பண்பு இயல்பிலேயே இருக்கா? அந்த சூழ்நிலையில வளர்ந்திருக்காரா? அந்த முறைமையில அந்த கலாச்சாரத்துல ஒரு வளர்ந்த நபரா இருக்கிறாரா? ஓகே, பிறப்பின் அடிப்படையில இருப்பதற்கு பவுலை நாம் சிறந்த உதாரணமாக பார்க்க முடிகிறது. ஓகே, இரண்டாவது கருத்து நம்ம கேள்விப்பட்டோம். பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் சிலர் கிருபையினாலே என்ன பண்ணப்படுகிறார்கள்? நடத்துனர்களாக ஆக்கப்படுகின்றனர். முதல்ல பிறப்பின் அடிப்படையில நடத்துனர் ஆகின்றார்களான்னு பார்த்தோம். இரண்டாவது, நடத்துனர்களாக ஆக்கப்படுகின்றார்களா என்ற 2 கேள்விகளுக்கு பதில்களை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சிலர் பிறப்பின் அடிப்படையிலே நடத்துனர் ஆகின்றார்கள் என்று சொல்லும் போது அதற்கு உதாரணமாக பவுலை குறிப்பிட்டு காண்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிலர் சொல்றாங்க, இல்ல, பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் சிலர் தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் என்ன பண்றாங்க? நடத்துனர் ஆக்கப்படுகின்றனர் என்று சிலர் கருத்துக்களை சொல்வது உண்டு. அப்ப இந்த கருத்துக்கு ஏற்ற வகையில உதாரணத்தை நாம் பார்ப்போமானால், தேவனுடைய கிருபையினால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை இணங்க செய்து அந்த இலக்குகளை அடையும்படியாக அவர்களை வழி நடத்தி தேவனுடைய ஈவினால் அந்த காரியங்களை செய்கிறதாக என்ன பண்ணுகிறார்கள்? நம்புகிறார்கள். அப்ப தேவனுடைய கிருபையினால் ஒருவர் நடத்துனர்கள் ஆகும்போது அவர்களுடைய ஆதாரம் மூலமாக தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? அறிந்திருக்கிறார்கள். இதுக்கு உதாரணத்தை நாம் பார்க்கும்போது மோசேயை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். ஓகே, அப்ப
எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு நபர். அவர் என்ன பண்ணாரு? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்த ஒரு நபர் முதல் முயற்சியிலே தன்னுடைய கையினாலே தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் ரட்சிப்பை தருவார் என்று, அந்த ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள் என்று அவர்களை வழிநடத்தின எண்ணின போது அதில் தோல்வியுற்றவனாக அவன் மீதியானுக்கு ஓடி போகிறானா? மீதியானுக்கு ஓடி போனதுக்கு பின்பு தேவனுடைய கிருபையினால் அவன் தகுதி பெற்று மீண்டும் வந்து அந்த ஜனங்களிடத்தில் தேவன் மூலமாக தன்னை வழிநடத்துகிற தலைவராக தேவன் அனுப்பினார் என்று சொல்லும் போது அந்த ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவனை அங்கீகரித்து அவனுக்கு இணங்கி அவன் மூலமாய் தேவன் நிர்ணயித்த அந்த இலக்கை அடைந்ததை நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஒருவர் எப்படி நடத்தினர் ஆகின்றார் என்ற கேள்விக்கான பதில்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஒருவர் பிறப்பிலேயே நடத்துனராக இருக்கின்றாரா? இரண்டாவது, ஒருவர் நடத்துனராக பின்னாட்களில் ஆக்கப்படுகின்றாரா என்று பார்த்தோம். அப்ப இதுல இரண்டு விதமான கருத்துக்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது சிலர் பிறக்கும் போதே நடத்துனர்களாக பிறக்கிறதாக கருத்துக்களை கூறுவது உண்டு. உதாரணத்துக்கு நாம் பவுலை பார்க்க முடிகிறது. சிலர் பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் தேவ கிருபையினாலே நடத்துனர்கள் ஆக்கிறார்கள் என்று நாம் சிலர் கருத்துக்களை சொல்வதுண்டு. அதுக்கு உதாரணமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? மோசையை பார்க்கிறீங்க. மோசை சிறு வயதிலேயே அந்த பார்வோனுடைய அந்த நிழலில் அவன் உருவாக்கப்பட்டவன். அதாவது பிறப்பின் அடிப்படையில அவன் யூதன் முறைமையில பிறந்திருந்தாலும் அவனுடைய அட்மாஸ்பியர், அவனுடைய சுற்றுச்சூழல், அவனுடைய வாழ்ந்த முறைமைகள் எல்லாமே அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக மாறி ஒரு பெரும் ஜன கூட்டத்தை வழிநடத்தும் ஒரு வல்லமை மிக்க ஒரு நபராக அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். இருந்த போதிலும் அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முற்பட்ட போது அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் நிராகரித்த நிமித்தமாக அங்கிருந்து மீதியானுக்கு ஓடி பின்பு தேவனுடைய கிருபையினால் தகுதி பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் அந்த பொறுப்பை வந்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை வழிநடத்த முன் செல்லும் போது அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றின ஜனங்களாக இருந்து அந்த எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். அப்ப இவன் தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலான அந்த நடத்துனர் பண்பை கொண்டு அந்த ஜனங்களை வழி நடத்தலாம், அவர்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள் என்று நம்பினான். அந்த ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனிச்சு. பின்பாக தேவனுடைய கிருபையினால் அவன் அந்த அழைப்பை பெற்று ஒரு நடத்துனராக தேவனால் நியமிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு தலைவனாக நாம் பார்க்கும் விதத்துல இந்த வேதாந்தத்துல இந்த மோசே இருக்கிறது நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படி பிறப்பின் அடிப்படையில் அல்லாம பின் நாட்களில் தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணப்பட்டவர்கள்? நடத்துனர்களாக ஆக்கப்பட்டவர்கள். அந்த அப்போஸ்தலர்களை குறித்து ஜனங்கள் பேசும்போது அவர்களை கலிலேயர்கள் என்று இழிவாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பேசுவார்கள். அதாவது கல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று கலிலேயர்கள் என்று சொன்னாலே அவர்களை இழிவாக பார்ப்பது அந்த ஜனங்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிற அவர்களை, அந்த அப்போஸ்தலர்களை தேவனுடைய கிருபையினால் தேவன் அவர்களை பலப்படுத்தி தேவனுடைய வல்லமையினால் சபையை வழிநடத்தும் மூப்பர்களாக தேவன் அவர்களை தான் என்ன பண்ணாருங்க? ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் இரண்டு விதமான கண்ணோட்டங்களை பார்த்தோம், இரண்டு விதமான கேள்விகளுக்கு. பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தர் நடத்துனராக பிறக்கின்றாரா அல்லது பின் நாட்களிலே கிருபையினாலே ஒருவர் நடத்துனர் ஆக்கப்படுகின்றாரா? இரண்டுக்குமே உதாரணங்களை பார்த்தோம். இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப எப்படி ஒருத்தர் நடத்துனர் ஆகிறார்? இந்த தலைமைத்துவம் அல்லது நடத்துவத்துவம் என்பது தேவனுடைய கிருபையினால் உண்டாகிறது என்பதுதான் வேதாகம் என்ன பண்ணுதுங்க? போதிக்கிறது. இன்றைய நாட்களில் சபையில் நடத்துனர்கள் தேவனுடைய கிருபையினாலதான் அந்த சபையை வழிநடத்துறவர்களாக ஏற்படுத்தப்பட வேண்டும். சிலர் இப்படி யோசிக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கேனே, நான் நல்லா வேலை செய்யறேனே, எனக்கு நீண்ட கால நல்ல இடத்துல பொறுப்புல இந்த லீடர்ஷிப்ல இருந்த ஒரு அனுபவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிறர் மரியாதை அளிக்கவும் என்னை பிறர் பின்பற்றவும் தகுதியுடைய நபராக நான் இருந்திருக்கிறேனே என்று என்ன பண்ணலாம்? சிலர் எண்ணலாம். ஆனால் வேதாகமம் அறிவிக்கிறது, தலைமைத்துவம் என்பது தேவனால் தரப்படும் அல்லது கிருபையாய் தேவனால் தரப்படும் ஈவாக இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு
ஒரு வசனத்தை காண்பித்து இந்த விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் தெரிவிக்கிறது. அப்ப தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவருமே நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலானது அல்ல, தேவனுடைய கிருபையினால் உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கிருபையானது பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவாக இருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. ஒருவேளை பிறப்பிலேயே நாங்கள் நடத்துனர்களாக இருப்பதற்கான தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த நபர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறது என்னன்னா, ஒருத்தங்க பிறக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருக்கணுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்களா? பிறந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்கிறேன், அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கேட்க விரும்புகிறேன், நம்முடைய பெற்றோர் யார் என்பதை நம்மளால தீர்மானிக்க முடியுமா? பிறக்கும் போது நம்முடைய பாலினத்தை நம்மளால தீர்மானிக்க முடியுமா? ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமாங்கிறத நம்மளால தீர்மானிக்க முடியுமா? நம்ம எந்த இடத்துல பிறக்கணுங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியுமா? எந்த தேசத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த மாநிலத்துல, எந்த ஊர்லங்கிறத நம்மளால தேர்வு செய்ய முடியுமா? நம்ம எவ்வளவு கலரா பிறக்கணும், நம்ம எவ்வளவு உயரமா இருக்கணும், நம்ம எவ்வளவு நல்ல தோற்றமுடையவரா இருக்கணும், நம்ம எவ்வளவு மதிநுட்பம் மிகுந்தவரா இருக்குங்கிறது நம்மளால நிர்ணயம் செய்ய முடியுமா? இப்ப பிறப்பின் அடிப்படையிலேயே நான் நடத்துனராக இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வாரானால் அவர் தன்னுடைய ஒன்றையும் அவர் தீர்மானிக்கவில்லை என்பது முதல்ல அவரை புரிஞ்சுக்கணும். ஏன்? நன்மையான எந்த ஈவும் யாரிடத்திலிருந்து வருகிறது? பரலோகத்தினுடைய தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் தேர்வு செய்யல, அவருடைய பாலினத்தை அவர்கள் தேர்வு செய்யல, அவங்களுடைய மதிநுட்பத்தை அவர்கள் தேர்வு செய்யல, அவங்களுடைய தோற்றத்தை அவர்கள் தேர்வு செய்யல, ஏதோ ஒன்றையும் அவர்கள் தேர்வு செய்யல. நன்மையானதாக இருந்தாலும் அது யாரிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது? தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அப்ப பிறப்பின் அடிப்படையில நடத்துனராக இருந்த விதமாக பவுல் தன்னை குறித்து பேசியிருந்தாலும் கூட தன்னுடைய திறமைகள் யாவுமே தேவனிடத்திலிருந்து வந்தது என்று பவுலே அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15:10 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப நீங்கள் படித்த நபர்களா இருக்கலாம், அல்ல படித்த நபர்களை கொன்ற பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது நீங்க சிறந்த இடத்துல படித்திருக்கலாம், நல்ல தோற்றமுடையவரா இருக்கலாம், நல்ல மதிநுட்ப கொண்டவர்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில அவருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கான அந்த தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சோர்ஸ் ஒன்று உண்டென்றால் அது தேவன் மாத்திரம்தான். தேவனுடைய கிருபையினால மாத்திரம்தான் நீங்கள் தலைவர்களாக அந்த தலைமைத்துவத்துல ஏற்படுத்தப்பட முடியும். ஓகே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய கூடுகையில அல்லது நம்மளுடைய ஆன்லைன்ல இணைந்திருக்கிற வழி நடத்துனர்கள் அல்லது மூப்பர்கள் அல்லது தலைவர்கள் உண்டு. ஒருவேளை குடும்பத்தோட தம்பதிகளா இருப்பீங்கன்னா நீங்களும் ஆண்களும் கூட அந்த குடும்பத்தினுடைய தலைவர்களாக தான் இருக்கிறீங்க. அப்ப தலைவர்களாக, நடத்துனர்களாக, மூப்பர்களாக இருப்பவர்களை சிந்திக்கும்படியாக சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஓகே, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவனுடைய அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க, சரிங்களா? உங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான நித்திய குமாரனை பூமிக்கு அனுப்பினது யார்? உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு தந்தது யார்? அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்தது யார்? அந்த பிரசங்கத்தை கேட்க செய்தது யார்? அதை விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்தது யார்? அதை மனம் திரும்புவதற்கு கீழ்ப்படிவதற்கு உதவி செய்தது யார்? வேதாமத்தை படிப்பதற்கு உதவி செய்கிறது யார்? வேதாமத்தை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வது யார்? அப்ப எந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டாலும்
அதுக்கு தேவன் என்ற ஒரு பதில் தான் வரும். கரெக்டுங்களா? ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த கிறிஸ்தவர்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளாக உங்களை பிறக்க செய்தது யார்? அப்ப எந்த ஒரு காரியமும் நன்மையான ஈவும் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று ஒவ்வொரு தலைவர்களும் நடத்துனர்களும் மூப்பர்களும் தங்களுடைய சிந்தனையில் எண்ணம் கொள்ள வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே நான் கிறிஸ்தவன் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. என்னுடைய பெற்றோர்கள் நடத்துனர்களாக மூப்பர்களாக தலைவர்களாக இருப்பதனாலே நான் தலைவரானேன் என்று நீங்கள் என்ன பண்ணிவிடக் கூடாது, எண்ணிவிடக் கூடாது. உங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது தேவன். உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷத்தை தந்தது தேவன். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்ததும் அந்த பிரசங்கிக்கப்பட்ட சத்தியத்தை கேட்க செய்ததும் அதை விசுவாசிப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் உதவி செய்ததும் யார்தான்? தேவன் மாத்திரம்தான். அப்ப நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோர்களாக, கிறிஸ்தவ ஆண்களாக, கிறிஸ்தவ பெண்களாக, கிறிஸ்தவ தம்பதிகளாக, கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் கிறிஸ்தவ தலைவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் இப்படி இருப்பதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினது யாருங்க? தேவன் மாத்திரம்தான். ஓகேங்களா? அப்ப வேதாமத்தை உங்களுக்கு கிடைக்க செய்து, அந்த வேதாமத்தினுடைய சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக செய்து, அந்த அறிவிக்கும் நபரை உங்களிடம் அனுப்பி, அந்த நபர் பேசுகிற போது அதை கேட்க செய்து, அந்த சத்தியத்தை வாசிக்க செய்து, தேவ பக்தி உள்ள மனிதர்களாக உங்களை மாற்றி தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுகிறது தேவன் தாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒன்றுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அப்ப தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே ஒருவர் வழிநடத்துனர் ஆக முடியுங்க. அப்ப நீங்கள் தேவனுடைய கிருபையினால் வழிநடத்துனர் ஆகிறீர்கள் என்பதை புரிந்திருப்பீர்களானால், உங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய அந்த தலைமைத்துவத்துல உங்களை மேம்படுத்துகிறதும் தேவன் தான் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரிந்து கொள்வீர்கள். அப்ப ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை பெற்ற ஒரு நபராக சபையை வழிநடத்த வேண்டும் என்றால் வேதாகமம் அறிவுறுத்துகிற காரியம், மிக முக்கியமான காரியங்களை நம்ம தீத்துல வாசித்தோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்ப ஒருத்தன் தலைமைத்துவத்தை ஏற்று அந்த பொறுப்பை ஏற்று தேவனுடைய கிருபையினால் அந்த சபையை நடத்த வேண்டும் என்றால் அவனுடைய தகுதிகளிலே மிக முக்கியமான ஒரு தகுதியாக பொறுப்பாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் தேவனுடைய சபையை என்ன பண்ண முடியாது? விசாரிக்க முடியாது. அப்ப அந்த தகுதி அம்சங்களிலே மிக முக்கிய, எல்லா அம்சங்களும் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பிடத்தக்கது ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் அறிவுறுத்துகிறது. அப்படியானால் திருமணம் ஆகாமல் அல்லது பிள்ளைகள் இல்லாத நிலையில, குடும்பம் இல்லாத நிலையில ஒரு மனிதர் தலைமைத்துவத்தை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் நூதன சீசனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப புதிதாக வந்த நபராக இருப்பாரானால் அவர் காலப்போக்கிலே அந்த தலைமைத்துவத்துக்காக தேவனுடைய கிருபையினால் அவர் பக்குவப்பட்டு ஆயத்தப்பட்டு அந்த சபையை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அவர் திருமணம் ஆனவராக பிள்ளைகளை பெற்று குடும்பத்தை நடத்துகிற அல்லது குடும்பத்தை விசாரிக்கிறாக நபர்களாக இருக்க வேண்டும். அப்ப குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவன் தான் சபையை என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். குடும்பத்தை விசாரியாதவன், நடத்தாதவன் சபையை என்ன பண்ண முடியாது? நடத்தவோ விசாரிக்கவோ இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப திருமணமான தம்பதிகள் தான் என்ன பண்ண முடியும்? தலைவர்களாக சபையை வழி நடத்த முடியும். அப்ப நல்ல மனைவியை தருவது யாரு? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று வாசிக்கிறோம். அப்ப நல்ல மனைவி இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் இல்லாது இருக்குமானால் அவர்கள் மூப்பராக என்ன பண்ண முடியாது? பொறுப்பேற்க முடியாது. அப்புறம் நீங்க வாசிச்சுங்களா? அப்ப பிள்ளைகளை தருவது யாரு? சங்கீதம் 127 நம் நாளை வாசிக்கும் போது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நல்ல மனைவியை தருகிறது யார்தான்? தேவன் தான். புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு என்று வாசிக்கிறோம். பிள்ளைகளை தருவது யார்தான்? தேவன் தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். அப்ப தீத்து வாசிச்சோம்ல, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாக ஒருவன் இருந்தால்
அவனையே நீங்கள் என்ன பண்ணலாம், மூப்பராக நடத்துனராக ஏற்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனைவி, பிள்ளை, குடும்பம், இந்த அமைப்பை தந்தது யார்தான்? தேவன் தான். அப்ப தேவன் என்ற தேவன் அனைத்தையும் தந்தார் என்ற ஒரு உணர்வு இருக்கும்போது அந்த நபர் அந்த சபையை வழி நடத்துகிற விதம் மாறுபட்டதா இருக்குங்க. ஒருவேளை நான் பிறப்பின் அடிப்படையில நான் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு என்று யோசிக்கும் போது அவர்களுடைய வழி நடத்தலும், அல்லது தேவனுடைய கிருபையினால் நான் வழிநடத்தினராக தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று புரிந்து கொண்ட ஒரு நபர் அந்த சபையை வழி நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. அப்ப தலைமைத்துவம் முதலாவது நம்ம கவனித்தோம், தலைமைத்துவம் என்பது பிறப்பின் அடிப்படையிலான காரியம் இல்லை. தேவனுடைய நன்மையான ஈவினால் அந்த தலைமைத்துவத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவர் உணர்ந்து மனத்தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு கடன்பட்டவராக அவர் அந்த தலைமைத்துவத்தை நடத்துவாருங்க. ஏன்? என்ன பூமியில பிறக்க வச்சது தேவன், எனக்காக ரட்சிப்புக்கான காரியங்களை செய்தது தேவன், எனக்கு மனைவியை தந்தது தேவன், எனக்கு பிள்ளைகளை தந்தது தேவன், எனக்கு பொறுப்பை தந்தது தேவன் என்ற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய நபர் தனக்கு அனைத்தையும் தந்த தேவனுக்கு கடன்பட்ட விதமாக உண்மையாக செயல்படக்கூடியவராக இருப்பார். எந்த ஒரு நபர் தான் பிறப்பின் அடிப்படையிலேயே அல்லது படிப்பின் அடிப்படையிலேயே அல்லது மிகுந்த மிக நுட்பமான அறிவின் அடிப்படையிலேயே அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலேயே நான் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வாரானால் அவர் பெருமை மிக்க நபராக இருந்து மேம்போக்காக ஒரு வழி நடத்துகிற தலைமையராக இருப்பார். ஓகேங்களா? அப்போ முதலாவது தலைமைத்துவம் என்பது தனது பிறப்பின் அடிப்படையிலான தகுதியினால் அல்ல என்ற காரியத்தையும் தேவனுடைய நன்மையான ஈவினால் வந்தது என்பதையும் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய தலைமைத்துவமானது ஒரு சிறந்த தலைமைத்துவமாக இருக்கும். இரண்டாவது பார்க்கிறோம், தலைமைத்துவ பொறுப்பானது அவரவருக்கு தரப்பட்ட திறனின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தேவன் தந்த வரங்களினால் அவர்கள் சபைகளை நன்மைக்காக தேவனுக்கென்று அவர்கள் வழி நடத்துகிற ஒரு சிறந்த தலைவர்களாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த சபையானதை வழி நடத்துவார்கள். அவர்கள் பிறரை காட்டிலும் தங்களை மேன்மையாக எண்ணாமல், பிறரிடம் ஊழியம் கொள்ளாமல் பிறருக்கு ஊழியம் செய்கிற தலைவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு அநேக தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஊழியம் கொள்ளுகிற தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனால், தேவனுடைய கிருபையினால் இந்த பொறுப்பை பெற்று நான் அவருக்கு உண்மையாய் அந்த தலைமைத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கடன் பெற்ற நபர்களாக செயல்படக்கூடியவர்கள் தங்களை பின்பற்றுகிறவர்களை காட்டிலும் மேன்மையாக இல்லாமல், பின்பற்றுகிறவர்களிடம் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் பின்பற்றுகிறவர்களுக்கு செய்கிற ஒரு உண்மை தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மூன்றாவதாக, தனக்கு தரப்பட்ட பொறுப்புகள் தன்னுடைய திறமையினால் அல்ல தேவனுடைய கிருபையினால் என்பதை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய திறமைகளை தேவனுக்கென்று பயன்படுத்துகிற விருப்பமுடைய நபர்களாக இருந்து சபைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் புகழ் சேர்க்கும் விதத்துல தங்களுடைய ஜீவனையே தந்து அந்த தலைமைத்துவ பொறுப்பை நிறைவேற்றுகிற நபர்களாக இருப்பாங்க என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஓகே, இன்றைய தொடர் செய்திகளை நம்ம கவனிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன இந்த தலைமைத்துவத்தை நீங்கள் புரிந்திருப்பீங்கன்னு நம்புறேன். அப்ப தலைமைத்துவம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் இருந்தது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் ஒருவர் பிறப்பின் அடிப்படையிலேயே தலைமைத்துவ பண்புகளை பெற்றிருந்தாலும் அனைத்தும் தேவனுடைய கிருபையினால் நடக்கிறது. நன்மையான ஈவு எல்லாம் தேவனுடைய ஜோதிகளின் பிதாவாக இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து செயல்படும் போது அந்த தலைமைத்துவம் ஒரு சிறந்த தலைமைத்துவமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த தலைமைத்துவத்துல பல முக்கிய அம்சங்கள் உண்டு. குறிப்பாக குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை வழி நடத்துகிற விசாரிக்கிற நபர்கள் தான் அந்த தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த குடும்பம் என்ற அமைப்பில் அவர்களை வைத்ததும், அவர்களுக்கு நல்ல மனைவியை தந்ததும் பிள்ளைகளை தந்ததும் யார்தான்? தேவன் தான் என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். அப்ப தலைமைத்துவம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் சிறந்த தலைவர்களாக செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணமும் விருப்பமுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தலைமைத்துவத்தை, தேவனுடைய ஈவாக இருக்கக்கூடிய இந்த தலைமைத்துவத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா, இல்ல மறுக்கிற நபர்களாக இருக்கிறோமா? தலைமைத்துவத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோமா,
இல்ல மனப்பூர்வமாக மறுக்கிற நபர்களாக இருக்கிறோமா? இந்த தொடர் செய்திகளுடைய இறுதி பகுதியில் அதுக்கான பதில்களை நம்ம பார்த்துருவோம் நம்புறேன். ஓகே, நீங்கள் தேவன் தந்த நன்மையான பரிபூர்ண ஈவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையினால் அவருடைய வரத்தை ஏற்றுக்கொண்டு விருப்பத்துடன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சிறந்த தலைவர்களாக, நடத்துனர்களாக, மூப்பர்களாக உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் சிறந்த வகையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஈவான அந்த கிருபையை அறிந்த ஒருவர் முன் தீர்மானிக்கப்பட்ட அந்த இலக்குகளை அடையும்படி தேவனால் தரப்பட்ட அந்த ஜனங்களை, ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த குழுவினரை அந்த இலக்கை நோக்கி தேவனுடைய கிருபையினால் வழி நடத்தி அந்த இலக்கை அடையும்படி அந்த வழி நடத்துகிறதே ஒரு உண்மையான கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்று வேதாகம் அறிவிக்கிறதாக இருக்கிறது. இந்த தலைமைத்துவம் சிறந்த வகையில் செயல்படும் போது அது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுக்கு பிரியமான ஒரு தலைமைத்துவமாக பரலோகம் பார்க்கிறது. அப்ப பரலோகம் பார்க்கிற, பரலோகம் சந்தோஷப்படுகிற அந்த தலைமைத்துவத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான அந்த தலைமைத்துவத்தை இந்த பூமியில செயல்படுத்துவதற்கு, அவரால் இந்த தலைமைத்துவம் உங்களுக்கு தரப்பட்டது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவதற்கு, உண்மையான தலைவர்களாக, தலைவிகளாக செயல்படுவதற்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கு கவனிக்கலாம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.